நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா என்ன சொல்றான் நம்ம கரிமேட்டு காத்தவராயன்? அவன் என்ன மாமா சொல்ல போறான்? எந்த பிரச்சனையும் எடுத்துட்டு போனாலும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டே இருப்பான். அந்த காலத்துல இருந்தே அவன் அப்படிதாம்மா. எந்த பிரச்சனையும் அமர உட்கார்ந்து அதை யோசிக்கிறதே கிடையாது. போற போக்குல ஒரு ஃபுட்பால் மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடுவான். கோல் விழுந்தா நல்லது, விழனா அதை விட நல்லதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா. அட என்னன்னு சொல்லுமா. அண்ணன் கல்யாணத்தை பத்தி தான். அத பத்தி நீ ஏமா யோசிச்சுட்டு இருக்கிற? இல்ல, அப்பாவும் அம்மாவும் எப்படி இதை பண்ண போறாங்கன்னு. உனக்கு இருக்கிற அதே டவுட் எனக்கும் இருக்குதுமா. அத வெள்ளை வேட்டி கிட்ட சொல்லி அத அவர் தப்பா எடுத்துக்க போறாருந்தாமா நான் அமைதியா இருக்கேன். யாரு அவரை ஊருக்கு முன்னாடி கல்யாணத்தை நான் பண்றேன்னு சொல்ல சொன்னது? கல்யாணம் பொண்ணு விட்டு செலவு. அப்படி இல்லைன்னா உங்களுக்காக கவலைப்பட்டிருப்பாரு. நான் ஓகேம்மா, நான் வடிவேல் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன். முடியலன்னா கொஞ்சம் 420 வேலைலாம் செய்வேன். பாவம் உங்க அப்பாக்கு அதுவும் வராது. என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமாமா, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லி இருக்கிறாங்க. மாமாலாம் நிச்சயதார்த்தத்திலேயே 1000 முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தனியா கல்யாணத்துக்கு ஒரு 1000 தேவைப்படும். என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனை நான் சொன்னேன், கோயில்ல அர்ச்சனை பண்ணணும்ல பேசிட்டு இருந்தோம். மலைமுழுகி மகாதேவா, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. டேய் சொல்லுடா டேய். டேயா? ஆமாடா. ஆமாண்டாவா? ஆமாடா சேகர். அடி பாவி, பேர வேற சொல்றேன். இவ மட்டும் சரவணன வாடா போடாம்பா, வாய்க்கு வாய் டேய் சரவணா டேய் சரவணாம்பா. அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு குத்தமா தெரியல, நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? எப்பவுமே தண்ணில நீந்துற மீன் தண்ணில நீந்துனா வித்தியாசமா தெரியாது. மான் தண்ணில நீந்துனா வித்தியாசமா தெரியும். ஓ ஓன்னு அத விடுங்க. மாமனாரும் மருமகளும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, வாட் இஸ் த மேட்டர்? இல்ல, நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். கல்யாண விஷயமா நீங்க பேச வேண்டிய என்ன இருக்கு? ஏன் இல்ல, பையனுடைய தங்கச்சிவா கல்யாணத்தை எப்படி நடத்தணும் ஏது நடத்தணும்னு கவலை இருக்காதா இவளுக்கு? இவளுக்கு என்ன கவலை? பைய வீட்டுக்காரி அவங்க அப்பா வாங்கி கொடுக்கிற பட்டுப்படையை கட்டிக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு வளம் வர வேண்டியதானே? ஏண்டி பாவம் வெள்ளை வேட்டி கல்யாணத்தை அவரே நடத்துறேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டாரு. எவ்வளவு கஷ்டம். நாமளா கேட்டோம் கல்யாணத்தை நீங்க நடத்துங்கன்னு? நாம சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சோம். அவர்தான் ஊரை கூட்டி யானைய மாப்பிள்ளையிலையும் குதிரைய பொண்ணையும் உட்கார வைக்கணும்னு அடம்பிடிச்சாரு. அப்ப பட வேண்டியதுதான். அது இல்லடி. விடுங்க மாமா. இந்த வெள்ளை வேட்டில லேசா அழுக்கு பட்டா போதுமே, பெத்த மகளுக்கு பத்தி எரியுமே. அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்கடி பேசிட்டு இருக்கேன்? நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்க பேச்சுல ஜாயிண்ட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். நாங்க அவரை ஐயோ பாவம்னு பேசிட்டு இருந்தோம். நீ அவருக்கு நல்லா வேணும்னு பேசிட்டு இருக்கிற. தீதும் நன்று பிற தர வாரா. ஐ மீன் தன்வினா தன்னை சுடா. கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டா போதும். உன் அத்தையால சும்மா இருக்க முடியாது. அவங்கள அப்படியே குத்தி கொதறி செதைச்சி சின்ன பண்ணமாக்கலன்னா அவளுக்கு தூக்கம் வராது. அம்மாடி, நம்ம அப்புறம் பேசுவோம். என்னடி பாக்கற? உங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு உள்ளுக்குள்ள எரியுதா? பாருடி, உங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தெரியாம என் புள்ளைய மஸ்க அடிச்சு வாங்கி கொண்டு போய் குடுக்கலாம் நினைச்சேன். நீ செத்த. இங்க பாருங்க அத்தை, உயிரே போனாலும் உங்க வீட்டுல 10 பைசா கூட எங்க அப்பா கையால தொட மாட்டாரு. கையில தொட மாட்டாரு, கர்ச்சிப்ப போட்டு எடுத்துட்டு போவாரு, அதானே? இப்ப என்னத்த வேணும் உங்களுக்கு? உன் குடும்பத்துக்கு என் புள்ளைய பலி கொடுக்காதங்கிறேன். கவலைப்படாதீங்க, பண்ண மாட்டேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாள. அடி வாங்கியும் அடிச்சவ மாதிரியே ஒரு எஃபெக்ட்ல போறாள. இவ கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலையே. எல்லாத்துக்கும் இப்படியே காரணம் சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஆமாம், ஆகத்தான் செய்யும்.
அம்மா கிறிஸ்மஸுக்கு ஏதோ தள்ளுபடி போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் கடைக்கு போனால் 5-10 மிச்சமாகும்னு சொன்னால் யார் கேட்குறீங்க? சரிம்மா, என்னமோ பண்ணு. என்னென்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு ஏதோ தள்ளுபடி போடுறாங்களா? இப்பயே எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 5-10 மிச்சமாக. யார் கேட்குறாங்க? எல்லாருக்கும் கண்டிப்பா துணி எடுக்கணுமாண்ணே? ஆமாம்மா, பொம்பளை பிள்ளை விளையாட பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளை அதுவும் தலை பிள்ளை கண்டிப்பாக எடுத்தானே ஆகணும். இல்லாட்டி நம்ம சொந்தக்காரங்களாம் அஜியமாக பேசி விடுவாங்கல்ல. கவலைப்படாத மீனாட்சி, பொண்ணுக்கு என்ன விலையில பட்டுச்சால் எடுக்கிறோமோ அதே விலையில உனக்கு ஒரு பட்டு போடுவேன். அண்ணே, 4-5 நாளா இங்கே இருக்கியே, ரைஸ் மில்லில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்னம்மா, நான் என்னமோ பேசுகிறேன், நீ என்னமோ சம்மந்தமெல்லாம் பேசிட்டு இருக்கிய. இல்லைண்ணே, சும்மா கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 2 மாசமா அப்பா தானே பார்த்துக்கிறாரு. வயலு தோப்பெல்லாம்? அதுவும் அப்பா தானே பார்த்துக்கிறாரு. அண்ணே 2-3 மாசத்துக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. என்னம்மா பார்க்குற, எல்லாமே நம்ம அப்பாவோட கட்டில் தான். குடும்பத்துக்காக நீ உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சது போதுமுடா மகனே, கல்யாணத்து வரைக்கும் கலக்குறான்னு சொல்லியிருக்காரு. அண்ணே, அப்போ மொத்தமாவே இந்த வரவு செலவு எதுவுமே தெரியாதா? என்னம்மா ஏன் இப்படி திடீர்னு கேட்குற? இல்லைண்ணே, வீட்டில் கொஞ்சம் பண பிரச்சனை. யாரு அம்மா எதுன்னு சொல்லிச்சா? நீ வேற, நம்ம அம்மா இருக்கே எப்பயுமே இப்படித்தான். கையில் பணமாக இருந்தாத்தான் பணமா? நிலமா வீடா தேங்காயா இப்படிலாம் இருந்தால் பணமே கிடையாதா? என்னம்மா நீ? இல்லைண்ணே, நீ ஊருக்கு போய் அப்பா கிட்ட கணக்கு வழக்கு என்னன்னு கேளு. என்ன மீனாட்சி, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைண்ணே, நீ அப்பா கிட்ட போய் விவரமா எல்லாத்தையும் பேசு. நான் பேசுறது இருக்கட்டும், நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. இல்லைண்ணே, கல்யாண நேரத்தில் உன்னை கவலைப்படுத்தக்கூடாதுன்னு அப்பா உன்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன என்ன மறைக்கிறாங்க என்கிட்ட இருந்து? ரைஸ் மில்லுக்கு புதுசா 2 மிஷின் எடுத்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்காக வயரிங் அது இதுன்னு ஒரு பெரிய செலவாச்சே. இல்லப்பா, எல்லாமே லோனு தானே. இல்லைண்ணே, பேங்க் லோன் தரல. 14 லட்சம் பணமா தான் புரட்டி கொடுத்துருக்க. 14 லட்சமா? ஆமாண்ணே, பேங்க்ல இருந்த பணம், தங்கச்சிங்க பேர்ல இருந்த டெபாசிட், அம்மாவோட நகை எல்லாத்தையும் வச்சுதான் அந்த காசை கட்டியிருக்க. யாரும் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு. என்னம்மா இது லூஸ் தனமா இருக்கு? என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லை அப்பா மட்டும் கஷ்டப்படுத்தலாமா? சரி, பத்திரமெல்லாம் கொடுத்து வெளியில காசு கட்டு இருந்தேமே. நில பிரச்சனைங்கிறதுனால அது எதுவும் நடக்கலண்ணே. எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். சே, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் நான். ஏன் மீனாட்சி, அங்கே எல்லாருமே தினம் செத்துட்டு இருக்காங்க, நான் இங்கே கல்யாணம் மண்ணா கட்டின்னுக்கிட்டு. மில்லிலேருந்து வேறு எதுவும் வந்திருக்காது. தேங்காய் வெட்டுறதுக்கு ஏற்கனவே காசு வாங்கியாச்சு. பேங்கில் போட்டிருக்க போனால் மில்லுக்கே சரியாக போச்சு. வெளியில் கேட்ட இடத்துலேருந்து பணம் வரல. அப்புறம் நிலம் பூரா கேஸில் இருக்குது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை மீனாட்சி. ஆமாண்ணே, பிரச்சனை பெருசுதான். ஆனா பயந்து எதுவும் ஆக போறதில்ல. நகை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அண்ணே, இதையும் யோசிக்காத, அப்பா கிட்ட போய் பேசு. பிரச்சனை இல்லாத இடம் ஏதாவது இருந்தா அதை விட்டு உன் கல்யாணத்தை கரெக்டா நடத்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. கல்யாணம் கிடக்குதுமா அண்ணாங்கிட்டி. தங்கச்சிய அம்மா அப்பா எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டியிருக்கான். இதெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுமா. அப்படி இல்லைண்ணே மீனாட்சி, நான் உடனே குளிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறேன். நான் ஊருக்கு போய் அப்பாட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணே, என்னம்மா? எதையும் யோசிச்சு கவலைப்படாத. இதில் கவலைப்பட என்னம்மா இருக்கு? வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம். அண்ணே, இங்க இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். அதைத்தாம்மா நானும் உன்கிட்ட சொல்லான் இருந்தேன். யாருக்கு எதுவும் தெரிய வேணாம். அண்ணன் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். மீனாட்சி, நீ தைரியம் வர்ற, அண்ணன் இருக்கல்ல? நான் தைரியமா தானே இருக்கேன். நான் கிளம்புறேம்மா. சரிண்ணே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் சேர்ந்து நீ பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களே. இல்லப்பா. என்ன இல்லப்பா, 5க்கும் 10க்கும் நீங்கள அலாடிட்டு இருக்கப்ப நான் என்னமோ பகுமானமா துணி எடுக்கட்டா 10 கிடைக்கட்டாண்டு காரை போட்டு சுத்திட்டு இருந்திருக்கேன். மீனாட்சி உண்மையை சொன்னோடனே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. எதுக்குப்பா என்கிட்ட சொல்ல? இல்லப்பா, ஏதாவது பண்ணி சமாளிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு சமாளிக்கணுன்றேன்? இதான் பிரச்சனைன்னு சொன்னா நான் சமாளிக்க போறேன். இதையாப்பா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? இத்தனை நாள் வாழ்ந்ததுல நான் சந்தோஷப்படுற ஒரே விஷயம் என் குடும்பத்துக்காகவும் என் தங்கச்சிகளுக்காகவும் எல்லாத்தையும் பண்ணினேன்றதுதான். எல்லாமே 3 மாசத்துல ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சே. விடுப்பா, உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சு நான் எதையும் மறைக்கலப்பா. எங்களுக்காக இம்பட்டு காலம் ஓடுன்னு ஓடிட்ட. இந்த கல்யாணத்தை ஒட்டி ஒரு 3 மாசம் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். திரும்பவும் உன்னையே கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இதுல எனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்கு? என்ன சுத்தி சுத்தி இம்பிட்டு நடந்திருக்கு. நான் எப்படி கண்ணை மூடிட்டு இருந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ், பாட்டியோட நகை கொஞ்சம் இருக்கு, அதை கொண்டு போய். போதும்பா, போதும். இருக்க நிலத்தை வித்து இருக்க நகையில அடை வச்சு செலவழிச்சதெல்லாம் போதும். இப்படித்தான் கல்யாணத்தை பண்ணணும்டா. அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையே இல்லை. தமிழ், அப்படியெல்லாம் பேசாதப்பா. ஏமா, பேங்க்ல தான் லோன் கிடைக்கலன்னு தெரியுதுல, நிலம் வச்ச இடத்துல காசுக்கு டிலே பண்றாங்கல்ல, அதெல்லாம் உடனே என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அப்பதானே நான் ஏதாவது பிளான் பண்ண முடியும். நீங்க வார்டுக்கு பேங்க்ல காசெல்லாம் எடுத்து செலவழிச்சிட்டீங்க. அப்படி இல்லப்பா. இதுல உங்களை தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்பெல்லாம் என்ன உடதுதான் இம்பிட்டு நடந்திருக்கு. நான் தான் ஏதாவது யோசிச்சிருக்கணும். வீட்டில் என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்காங்கன்ட்டு நான் தான் யோசிச்சிருக்கணும். இப்பா, இந்த கருமத்துக்கு தான் காதல் கல்யாணம் கத்திரிக்காயெல்லாம் வேண்டான்னு இருந்தேன். இங்க பாருப்பா, இதுக்கு அதுக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லப்பா. உடனே கல்யாணம் வேணான்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. ஏப்பா, வயசுக்கு வந்த தங்கச்சியை 2 பேர்த்த வச்சுக்கிட்டு வீட்டில் சல்லி காசு கூட இல்லாத சமயத்தில் எவனாவது கல்யாணம் பண்ணுவானா? அது சரிடா, கல்யாணங்கிறது நீ சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணும் சம்மந்தப்பட்டிருக்குல்ல. நீ கல்யாணத்தை தள்ளி போடலாம், அது எதுக்கு தள்ளி போடணும்? நான் வேணுண்டா காத்துட்டு இருக்கட்டேன். பேசுவடா, ஏன் பேச மாட்ட? அன்னைக்கு நீ வாயை மூடிட்டு இருந்தேன்னா இந்நேரம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும். சபையில சண்டை போட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு வந்தாவா வராட்டி போங்கிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அப்படி இல்லப்பா. தப்பு தமிழ். காசு பணம் எப்ப வேணா சம்பாதிக்கலாம், கல்யாணத்தை எப்ப வேணா பண்ண முடியாது. ஆமா தமிழே, அப்பா சொல்றது வாஸ்தவம் தான். பிரச்சனை தான் இல்லைங்கல, அதுக்காக கல்யாணத்தை தள்ளி போடுறது சரியில்லைப்பா. அது இல்லம்மா. இங்க பாரு தமிழ், நினைச்ச மாதிரி ஊரை அழைச்சி குடும்பத்துல எல்லாருக்கும் துணிமணி எடுத்து பெருசா இந்த கல்யாணத்தை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதே சமயத்துல நமக்கு எவ்வளவு வசதிப்படுமோ அந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஆமாங்க, அதான் சரி. தமிழ், அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா உன் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்லப்பா. உன் மாமியார் காரிய நம்ப முடியாது. எப்படா நேரம் கிடைக்கும் நம்மள குத்தம் சொல்லான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவ அவ. நாமளே வெறுவாய மெல்றதுக்கு அவள் கொடுத்த கதையாயிட போகுது. தமிழ், அந்த மில்லுல நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ எதாவது நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. இல்லப்பா, நான் கவலைப்பட என்ன இருக்கு? உனக்கு தெரியலன்றப்பதான் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருந்தது. எப்ப நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியோ அப்பவே என் கவலையெல்லாம் ஓடி போச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேப்பா. எல்லா வீட்லயும் மூத்த பிள்ளைய பிறக்கிறது கஷ்டம்தான். அவன் ஒரு தகப்பனா இருந்து எல்லா பாரத்தையும் சுமக்கணும். இல்லையப்பா, எல்லாம் நல்லபடியா முடிய நீதான்ப்பா துணையா இருக்கணும். மா 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 தோசை சுட்டு தரவா? மா அம்மா அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சௌந்தர்யா, அவளும் வீட்ல இல்ல. என்ன இப்ப நீ எதுக்கு இப்படி கோச்சிட்டு இருக்க? ஏன், உனக்கு காரணம் தெரியாதா? ஒரு சாதாரண நகை மேட்டருக்கா இவ்ளோ கோவம்? ஆமா, ஒரு சாதாரண நகைக்கு போய் நீ இப்படி நடந்துக்கிறியான்னு கோவம்.
நான் வேண்டான்னு சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு யோசிக்க மாட்டியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம். அந்த காதல் கொஞ்சம் கூட குறையாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லனா நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு வைய, நமக்கு நடுவுல இப்படி ஒரு சப்பையான மேட்டருக்கு பிரச்சனையா? அதான் நானும் கேக்குறேன். உனக்கு தேவைன்னு கேக்குறப்போ நான் நகையை தரமாட்டேன்னு சொல்றது எங்கேயாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? இல்லதான், ஆனா அதுதானே நடக்குது. உனக்கு நான் அதை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு வேற காரணம் இருக்கு. சரி, அந்த காரணம் என்னன்னு சொல்லு. அதை நான் இப்ப சொல்ல முடியாது. ஏன்? அத சொன்ன பிரச்சனை. என்கிட்ட சொன்ன என்ன பிரச்சனை? உன்கிட்ட சொல்றது பிரச்சனை இல்லப்பா. இப்ப என்ன எதுவும் கேட்காத, ஏன் கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு ஒரு மேட்டர் இல்ல. 10 பவுன் நகைக்காக என்ன தராசு தட்டுல வச்சு பார்க்காத. அது எனக்கு பிடிக்கல. இது வேற விஷயம். இதுக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லைனா அப்புறம் உன் இஷ்டம். நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. விடு வகர். பெரிய விஷயம் இல்லையா? நீ தரல அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு என் டவுசர் கையிலுது. அது நோ உண்மை. ரொம்ப சாரிடா. சரி விடு, பாத்துக்கலாம். என்னடா ரொம்ப நாளா நமக்குள்ள சண்டையே இல்லாம போதேன்னு பார்த்தேன். கரெக்டா ஆரம்பிச்சிடுச்சு. அதே தாண்டா நானும் யோசிச்சேன். என்னடா நமக்குள்ள பிரச்சனையே வரலையே, இது சரியில்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 2 மாசமா நான் ரொம்ப பிஸி மீனாட்சி. அதான். அப்போ ஃப்ரீயா இருந்தா என் கூட சண்டை போடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரவணா, ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன், கோச்சுக்காத. சொல்லு. நீ எதுக்கு வேணாலும் சண்டை போடு. இந்த பணம் நகை இந்த அல்ப ரீசனுக்காக எப்பவும் சண்டை போடாத. சரி, நீயும் இந்த மாதிரி அல்ப காரணங்களுக்காக என்ன சண்டை போட வைக்காத. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? இந்த மாதிரி சப்பையான ஒரு மேட்டருக்கெல்லாம் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. ஊர்லயாவது வீட்டுக்குன்னு தெரியாம எனக்குன்னு சில ரகசியங்கள் உண்டு. இங்க அதுவும் கிடையாது. என்னோட எல்லாமே உனக்கு தெரியும். அதனால உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட கேட்காத, நீயே எடுத்துக்கோ. என்கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல. தேவைப்படுறப்போ தெரியாம வந்து எடுத்துட்டு போ. பிரச்சனை முடிஞ்சதும் தெரியாம எடுத்துட்டு வந்து வச்சிரு. சரியா? பாத்துக்கலாம். நான் தோசை சுடவா? வேணாம். கிச்சடி பண்ணி தரட்டா? உனக்கு கஷ்டம் இல்லையா? எனக்கு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு டைம் இருக்கான்னு பாரு. ஒன்னும் அவசரம் இல்ல. நீ ரெடி பண்ண, நான் சாப்பிட்டே போறேன். சாரி. எதுக்கு? எதுக்கோ? நானும் சாரி. எதுக்கு? எதுக்கோ? என்ன ஏன் டைலாக ரிப்பீட் அடிக்கிறியா? இல்ல, நீ சொன்னது வேற எதுக்கோ, நான் சொன்னது வேற எதுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சார், சொல்லுங்க. இல்ல சார், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா கட்டிடுறேன். ஆமா சார், இன்னைக்கு புதன்கிழமைல, மேபி வெள்ளிக்கிழமை உங்க கைக்கு வந்துடும் சார். சார், அவசரப்பட்டு புக்கிங்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. தெரியும் சார், தெரியும். இப்ப புக் பண்ணாதான் அந்த ரேட்டு கிடைக்கும் தெரியும். ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க சார், கண்டிப்பா நான் ரிவர்ட் பண்றேன். டாக்குமெண்ட்ஸா? அது இங்க வீட்டில் தான் சார் இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே. மீனாட்சி, அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தனே, எங்க? உள்ளதான், பீரோல இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன். அவ தானே சொன்னா தெரியாம எடுத்துட்டு வச்சிருந்தேன்.